கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாவே வந்து கலகலப்பா இருக்கக்கூடியவங்க கன்னிராசிக்காரர்கள். காதல் இளவரசி, காதல் இளவரசர்கள் எல்லாமே கன்னிராசிக்காரர்களா தான் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் வந்து அந்த கண்ணிலேயே வந்து மற்றவங்கள மயக்கக்கூடியவர்கள் கூட சொல்லலாம். அவங்களுடைய கண்ணில் வந்து அவ்வளோ ஒரு பவர் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது. இதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொலை பண்ணுறது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால அவங்க மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. பட் இவங்களுக்கும் அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் அது யார் மேலேயே அது ஒருத்தர் மேலே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இல்லை 2 பேர் மேலே 3 பேரை லவ் பண்ணுறேன் சொல்லுவாங்க பாருங்க. ஒரு வடிவேல் காமெடி மாதிரி இது அவனுக்கு முன்னாடி இது அவனுக்கு பின்னாடின்ற மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும் இந்த லவ் அஃபெக்ஷன்ற ஒரு விஷயம். ஒய்ஃப் மேலேயும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் மேலேயும் சரி, அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணிடமோ பெண்ணா இருந்தா ஆணிடமோ பார்த்தீங்கன்னா ஓவர் அஃபெக்ஷன் கொடுக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். ஆனால் அது ஆப்போசிட் சைட்ல இருந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மா இருக்காது. அவங்களுடைய ஜாதகத்துல அந்த சுக்கிரன் வந்து கெட்டு இருந்தாலும் இல்லை 5ஆம் வீட்டு அதிபதி தசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து, அதாவது ஆணா இருந்தா பெண்ணிடமோ பெண்ணா இருந்தா ஆணிடமோ வந்து ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும். அப்ப யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு அன்பா பேசினாலும் இல்லை அவங்களுக்கு ஆதரவா பேசினாலும், வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கு ஆஃபீஸில் வந்து ஷேர் பண்ணும் போது கொஞ்சம் ஆறுதலாக யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க. அதாவது தேவையில்லாமல் நீங்களே வாலண்டரியாக போய் யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா ரிப்ளை பண்ணி அந்த வீடியோ காலில் பேசி அது ஒரு பிளாக்மெயில்ன்ற விஷயத்தில் போய் மாட்டிக்காமல் அதுலேருந்து விடுபட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் தவிக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் இந்த கன்னிராசிக்காரங்களை கொண்டு போய் விட்டுடும். அதே மாதிரி பட் ஏதோ ஒரு பிரச்சனைனால இவங்களுக்குள்ள அந்த ஒரு அஃபெக்ஷன் இல்லாமல் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அது வந்து இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆப்போசிட், அதாவது அவங்க பார்ட்னர் கிட்ட கிடைக்காத ஒரு அன்பு ஆப்போசிட் சைட்லேருந்து இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா, எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது. இதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொலை பண்ணுறது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால அவங்க மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வந்து அந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஜாதகத்துல அந்த சுக்கிரன் வந்து கெட்டு இருந்தாலும் இல்லை 5ஆம் வீட்டு அதிபதி தசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து, அதாவது ஆணா இருந்தா பெண்ணிடமோ பெண்ணா இருந்தா ஆணிடமோ வந்து ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும். அப்ப யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு அன்பா பேசினாலும் இல்லை அவங்களுக்கு ஆதரவா பேசினாலும், வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கு ஆஃபீஸ்ல வந்து ஷேர் பண்ணும் போது கொஞ்சம் ஆறுதலாக யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் கூட நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது சும்மா ஜஸ்ட் ஒரு 5 days தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள நம்பி வந்து எங்கெங்கேயோ போகிறது, அவங்க கூட வந்து அவுட்டிங் போயிட்டு அவுட்டிங் போயிட்டு வர நேரத்தில் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, இப்போ கூட ஜஸ்ட் நான் ஒரு யூடியூப்ல கூட நிறைய நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு கொலை நடந்துடுச்சு, எரிச்சு கொண்டுட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 5 daysக்கு உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க. இது வந்து ஒரு உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே தெரிஞ்சால் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இது மூலயமா உங்களுக்கு ஏற்படுது. ஸோ அதனால் எப்படி வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதையும், அதே மாதிரி இந்த 12 ராசிக்குள்ள எதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்றதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்கள் திருமணத்துக்கு முன்பு எப்படி இருப்பாங்க, திருமணத்துக்கு பின்பு எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து அவங்க லைஃப்ல எப்படி வரும், அதுலேருந்து எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணி வெளியே வரலாம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இப்போ இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து கலகலப்பாக இருக்கக்கூடியவங்க கன்னிராசிக்காரர்கள். காதல் இளவரசி, காதல் இளவரசர்கள் எல்லாமே கன்னிராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து ரொம்ப அஃபெக்ஷன்
அதிகம் கொடுக்கக்கூடியவர்கள். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதன்னாவே லவர் தான். ரொம்ப கற்பனை வளம் அதிகம் உடையவர்கள். எதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கலை நயத்துடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகம் விரும்புவாங்க. ஒரு வேலைன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் ரொம்ப இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. எந்த விஷயம் எடுத்தாலுமே அதில் வந்து ஃபுல்லாக வந்து இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் டைப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே வச்சுக்கக்கூடியவங்க இவங்க தான். எப்போ பார்த்தாலுமே ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இவங்களை சுற்றி இருப்பாங்க. எப்போவுமே வந்து இவங்களை தனியாக பார்க்க முடியாது. வீட்டுக்கு போனால் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இவங்க வீட்டு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இல்லை இவங்க வீட்டு பக்கத்துல எதிர்க்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நிறைய வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகம் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் வந்து அந்த கண்ணிலேயே வந்து மற்றவங்களை மயக்கக்கூடியவர்கள் கூட சொல்லலாம். அவங்களுடைய கண்ணில் வந்து அவ்வளோ ஒரு பவர் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும். இந்த மேக்னெட்ன்ற ஒரு விஷயம் வந்து இவங்களுடைய பேச்சுக்கே மற்றவங்க மயங்கிடுவாங்க. அவ்வளோ வந்து இனிமையாக பேசக்கூடியவர்கள். இப்போ ஒருத்தவங்க வீட்டில் வந்து 5 பசங்க இருக்காங்க, அதில் கன்னிராசிக்காரர்கள் வந்து ஒரு பசங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பசங்க வந்து வீட்டில் வந்து அப்பா அம்மா கிட்ட எது சொன்னாலுமே அப்பா அம்மா கேட்க மாட்டாங்க. அதே கன்னிராசி பையனோ இல்லை பொண்ணோ வந்து போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கு இதுதான் வேணும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினா கண்டிப்பாக மயங்கிடுவாங்க. அவங்க என்னதான், அதாவது இவங்க மட்டும் இல்லைங்க, யாராவது கன்னிராசிக்காரர்கள்கிட்ட சண்டை போட வந்தாலும் சரி, அந்த பேசியே மயக்கி அவங்க சண்டை போட வந்த விஷயத்தையே மறந்து இவங்க கிட்ட வந்து சுமூகமா போகக்கூடிய அளவுக்கு வந்து கன்னிராசிக்காரர்களுடைய பேச்சு வளமை அதிகமா இருக்கும். ஏன்னா இவங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி, அதாவது வாக்குஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்காரு. ஸோ சுக்கிரன் இருக்கிறதுனால கன்ஃபார்மா வந்து பேசியே மயக்கக்கூடியவங்க. நிறைய லவர் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏன்னா யார்கிட்ட பேசினாலுமே வந்து மயங்கிறதுனால இவங்களை நான் லவ் பண்றேன் நீ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய இவங்களை சுத்தி வருவாங்க. பட் இவங்களுக்கும் அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் அது யார் மேலேயே அது ஒருத்தர் மேல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இல்லை 2 பேர் மேல 3 பேரை லவ் பண்றேன் சொல்லுவாங்க பாருங்க. ஒரு வடிவேல் காமெடி மாதிரி, இது அவனுக்கு முன்னாடி இது அவனுக்கு பின்னாடின்ற மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும் இந்த லவ் அஃபெக்ஷன்ற ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அந்த லவ், அதாவது நம்ம இவங்க ஸ்கூல் லைஃப்ல சொல்றேன், லவ்ன்ற ஒரு விஷயம் ஸ்கூல் லைஃப்லயும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் லைஃப், அதாவது நிறைய இந்த ஆட்டோகிராஃப் படத்துல வரா மாதிரி இந்த லவ்ன்றது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் லவ்ன்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்துட்டே இருக்கும்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. நாலேஜ் அதிகம் இவங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏன்னா புதன் பகவான்றதுனால சில பேர் படிப்புல இல்லைனாலும் இந்த வேற விஷயங்கள், அதாவது இந்த நாலேஜ் விஷயங்கள் இருக்குல்ல, ஜென்ரல் நாலேஜ்ன்ற விஷயங்கள், பொது அறிவு. ஸோ அந்த பொது அறிவு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஏராளம் தாராளம் சொல்லலாம். அந்த அவ்வளோ வந்து ரொம்ப நாலேஜான பர்சன் வந்து கன்னிராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இவங்களுடைய மேரேஜுக்கு அப்புறம், அதாவது மேரேஜுக்கு பின்பு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் மேலேயும் சரி இல்லை ஹஸ்பண்ட் மேலேயும் சரி, அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணா இருந்தா ஆணிடமோ பார்த்தீங்கன்னா ஓவர் அஃபெக்ஷன் கொடுக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். ஆனால் அது ஆப்போசிட் சைட்ல இருந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மா இருக்காது. ஏன்னா இவங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் வந்து இருக்கிறதுனால கன்ஃபார்மா வந்து இவங்க எதிர்பார்த்த அஃபெக்ஷன் அன்பு வந்து ஆப்போசிட் சைட்ல இருந்து இவங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்காது. ஸோ இது கிடைக்காதனால என்ன ஆகும்னா இவங்களுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் ஏற்படும், ஒரு மன சோர்வு ஏற்பட்டு வேற யாராவது அன்பா பேசுறாங்களா வாசமா பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் வந்து இவங்களுக்குள்ளேயே ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி வேலையிலையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் வேலைக்கு போவாங்க. அவங்க கிட்ட தான் வந்து கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் தான். சில பேர் தான் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதுலேயும் நல்ல பீக்கில் போவாங்க. வேலை பார்த்தாலும் சரி ஒருத்தவங்க கிட்ட அந்த வேலையிலையும் வந்து கரெக்டாக நடந்துப்பேன், நீயும் எனக்கு கரெக்டாக கொடு அப்படின்ற அளவுக்கு தான் பேசுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க இங்கே என்ன தோணுதோ அதை பேசுவேன், இங்கே என்ன தோணுதோ அதை செய்வேன்ற மாதிரி விஜய் டைலாக் மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்கு எடுத்தாலுமே வந்து அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போகக்கூடியவர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டா யூஸ் பண்ணுறதுனால எதிர்பாலினத்திடம் வந்து தேவையில்லாத ஒரு அஃபெக்ஷன் அட்ராக்ஷன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கன்ஃபார்மாக இவங்களுக்கு வரும். அதாவது தேவையில்லாமல் நீங்களே வாலண்டரியாக போய் யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா ரிப்ளை பண்ணி அந்த வீடியோ காலில் பேசி அது ஒரு பிளாக்மெயில்ன்ற விஷயத்தில் போய் மாட்டிக்காமல் அதுலேருந்து விடுபட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் தவிக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் இந்த கன்னிராசிக்காரங்களை கொண்டு போய் விட்டுடும். அதே மாதிரி
உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னா குரு பகவானா இருக்காரு. 9ஆம் வீட்டு அதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அது ஏன்னா அந்த பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க, 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க. ஸோ அதனால ரிலேஷன்களுக்குள்ளேயே வந்து அந்த ஒரு அட்ராக்ஷன், அந்த ஒரு லவ்ன்ற ஒரு விஷயம், அதாவது இவங்க ரிலேஷன் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு, இந்த மாதிரி மாமா பையன் அத்தை பையன் இவங்க லவ் பண்ணியிருக்கலாம், அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரிஞ்சிருக்கலாம். நிறைய லவ் மேரேஜ் கன்னிராசிக்காரர்களுக்கு கம்பல்சரி நடந்தே தீரும். பட் ஏதோ ஒரு பிரச்சனைனால இவங்களுக்குள்ள அந்த ஒரு அஃபெக்ஷன் இல்லாமல் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அது வந்து இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆப்போசிட், அதாவது அவங்க பார்ட்னர் கிட்ட கிடைக்காத ஒரு அன்பு ஆப்போசிட் சைட்லேருந்து இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கிடைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கம்பல்சரி அதில் போய் மாட்டிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை இவங்களுக்குள்ளேயே உண்டு பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து யாருமே வந்து சரிங்க நான் மாட்டிட்டேங்க, எனக்கு தெரியாமல் போய் மாட்டிட்டேன், இப்போ அதுலேருந்து எப்படி விடுபட வரலாம். சரி, அதே மாதிரி இவங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி தசை நடக்கும்போது கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து, அதாவது அஃபேர்ன்ற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்மாக இவங்களுக்கு வரும். அதாவது அதே மாதிரி 12ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் இருந்தாலும் அஃபேர்ன்ற ஒரு விஷயம் கன்ஃபார்மாக வரும். லக்னத்தில் சுக்கிரன் இருந்தாலும் கண்டிப்பா அஃபேர்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, அதாவது இவங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 5ஆம் வீட்டு அதிபதியா இருக்காரு. ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா சனிக்கிழமையில எள்ளு சாதம் கலந்து இவங்க கையாலேயே காக்காக்கு வச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்க பாக்கியம் ஸ்தானம்னா உங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள், அதாவது யாராவது ஒரு பெண்ணை ஏமாத்தி விட்டோ இல்லை ஆணை ஏமாத்தி விட்டோ பண்ண பாவங்கள் தான் உங்களுக்கு வந்து அந்த கர்மாவா வந்து உங்களுக்கு அது வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால நீங்களும் வந்து அந்த அஃபேர்ன்ற ஒரு விஷயத்துல அந்த கள்ள தொடர்புன்ற ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்க போறீங்க. ஸோ அதனால அந்த கள்ள தொடர்புன்ற விஷயத்துல மாட்டிக்காம நீங்க வெளியில வரணும்னா ஸோ நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. தேவையில்லாம பிரச்சனைகளை போய் மாட்டிப்பாதீங்க. ஸோ இந்த பரிகாரம் பண்ணுங்க, கன்ஃபார்மா நீங்க அஃபேர் விஷயத்துல மாட்டி இருந்தா வெளிப்பட்டு வந்துருவீங்க. இல்லை மாற்றத்துக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பா அதுல இருந்து நீங்க வெளிப்பட்டு வருவீங்க. ஸோ வந்து இந்த பரிகாரம் வந்து உங்க வாழ்க்கையை கண்டிப்பா ஒரு தாக்குதல்ல இருந்து உங்களை பாதுகாக்கும்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த பரிகாரம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொன்ன பதிவு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இது மட்டும் இல்லாம இந்த பதிவு மட்டும்தாம்மா நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாதுங்க. நாங்க இங்க நாகசக்தி அருள்வாக்கு பீடத்துல வந்து தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, திருமண தடை, குழந்தையின்மை, அப்புறம் வந்து தொழில் பிஸ்னஸ் வந்து பீக்ல போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, ஏதாவது ஏவல் இருக்குமா, பில்லி சூன்யம் இருக்கிறது, செய்வினை எடுக்கிறது, கெட்ட ஆத்மாவை விரட்டுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓமம் பண்ணி அந்த ஓமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடையில் வாங்குற அந்த ஐட்டங்கள் எல்லாமே போடாமல் சில கொல்லிமலை செஞ்சிமலையிலேருந்து சில வேருங்கள்லாம் வர வச்சு அதை போட்டு அந்த ஓமம் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து எந்திரம் கொடுக்கறது, தாயத்து கொடுக்கறது, வசியமை ப்ளஸ் வந்து இந்த தொழில் வசியமை இதெல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த அஃபேரில் வந்து சில பேர் வந்து கள்ளத்தொடர்பில் வந்து கணவன் வந்து மனைவியை பிரிஞ்சு போகிறது, மனைவி வந்து கணவனை பிரிஞ்சு போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் சில பூஜைகள்லாம் பண்ணி அவங்களுக்கான சில பேர் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கும் சரி இங்கேருந்தே நாங்கள் பூஜை பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள்லாம் அனுப்பிச்சி விட்றோம். அவங்களுடைய ஃபோட்டோஸ் வச்சும் நாங்கள் இங்கே பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வர முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு ஃபோட்டோஸ் வச்சும் நாங்கள் பரிகாரம் பண்ணி அவங்களுக்கான தீர்வை நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கோம். இது வந்து இங்கே மட்டும் இந்த பிரச்சனைகளை நாங்கள் வந்து சென்னையில் மட்டும் நாங்கள் பார்க்குறோன்னா கிடையாதுங்க. திருநெல்வேலி, மதுரை, ஊரில் இருக்கிறவங்க, அதாவது ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, ப்ளஸ் வந்து இந்த மலேசியா, சிங்கப்பூர்லாம் போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கேயும் போய் நாங்கள் பரிகாரங்கள் பண்ணி அவங்களுக்கான தீர்வை அங்கே கொடுத்துட்டு வரோம். சில பேருக்கு வர முடியாது, நீங்கள் இங்கேயே பண்ணி கொடுங்கனால இங்கேயே வந்து ஃபோட்டோ வச்சு வீடியோ கால் மூலயமா பூஜையை காமிச்சு அவங்களுக்கான பரிகாரங்களையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்கள் பிரச்சனைகளை நான் நாகாத்தம்மன் காளியம்மனுடைய துணையோடு நான் உங்களுக்கு தீர்த்து வைப்பேன். நன்றி, வணக்கம்.